தகவமைப்பு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடாப்டபிலிட்டி. ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அந்த சூழலோட பொருந்தி போகிறதுக்கு தான் அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, நான் உங்கள் தீபா பிரதீப். நிறைய சமுதாய பணிகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கம் தான் இந்த சேனல். தமிழ் மொழியையும் நம்முடைய இலக்கிய செழுமைகளையும் பரப்புற நோக்கத்தோட எந்தவித லாப நோக்கமும் இல்லாம யான் தமிழ் சேனல் செயல்பட்டு வருது. ஒரு காலத்துல இந்திய காடுகள்ல சிவிங்கி புலிகள்னு சொல்லப்படுற சீட்டாஸ் இனம் நிறைய இருந்துச்சு. வேட்டை காரணமாகவும் காடுகளுடைய பரப்பளவு சுருங்கினதுனாலையும் இந்தியாவில் சிவிங்கி புலி இனமே பூண்டோட அழிஞ்சிருச்சு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் சிறுத்தை வேற, சிவிங்கி புலி வேற. ரெண்டுமே கேட் ஃபேமிலியை சேர்ந்தது தான். உலகத்திலேயே மிக வேகமான மிருகம் சிவிங்க புலி தான். 120 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதுங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல வசனக்குடி, தலமலை பகுதிகளில் சிவிங்கி புலி வாழ்ந்ததுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் மீண்டும் சிவிங்க புலிகளை தழைக்க செய்ய நமீபியாவிலிருந்து சில ஆப்பிரிக்க சீட்டாஸ்களை வரவழைச்சு மத்திய பிரதேசத்துடைய குனோ தேசிய பூங்கால வளர்க்க பிளான் பண்ணாங்க. ஒரு பெரிய வேட்டை மிருகத்தை உலகத்தினுடைய ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வர்ற முதல் பெருமுயற்சி இதுதான். இந்த முயற்சி எடுத்த உடனே பலன் தரல. சில சிவிங்கி புலிகள் இந்தியாவோட சூழலை தாக்கு பிடிக்க முடியாம அடுத்தடுத்து இறந்து போச்சு. மார்ச் மாசம் நமீபியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட சியாயா அப்படிங்கிற ஜுவாலா என்னும் சிவிங்கி புலிக்கு 4 குட்டிகள் பிறந்துச்சு. அதுல ஒருத்தி பெயர் முக்கி. அவளோட பிறந்த ஏனைய 3 குட்டிகளும் இந்திய வெயில் தாங்க முடியாம சத்து குறைபாட்டாலும் இறந்து போச்சு. தானே சுயமா வேட்டையாடவும் கத்துக்குச்சு. அவளுக்கு 33 மாதங்களான போது தன்னை போலவே அழகா உறுதியா 5 அழகிய குட்டிகளை பெற்றெடுத்துச்சு. இந்திய பெருநிலத்துல தன்னுடைய 2வது தலைமுறைய தழைத்தோங்க காரணமானாள் முக்கி. பல்வேறு இழப்புகளையும் விமர்சனங்களையும் சந்திச்சு வந்த சீட்டா மித்ராஸ் திட்டத்தின் மிக பெரிய திருப்பு முனை இது. இதனால இந்திய சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை 30 தாண்டுச்சு. முக்கிய பத்தி எனக்கு தெரிய வந்தப்போ வள்ளுவர் எழுதிய இந்த குறள் என் நினைவுக்கு வந்துச்சு. இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாமே. இந்த உடல் துன்பங்களுக்கு இலக்காக கூடியது என்னும் உண்மையை அறிந்தவர்கள் உடலுக்கு நேரிடும் இன்னல்களை ஒரு பெரும் துன்பமாக எண்ணி கலங்க மாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர். இலக்கம் என்னும் சொல்லுக்கு எண் என்றும் இலக்காவது என்றும் 2 அர்த்தங்கள் இருக்கு. நம்முடைய உடல் எண்ணற்ற துன்பங்களுக்கு இலக்காக கூடும் என்றும் கூட மேலதிகமா ஒரு பொருள் கொள்ளலாம். கடலுக்கு அப்பால் என்னும் நாவலில் எழுத்தாளர் பா. சிங்காரம் ஒரு வரி எழுதியிருப்பாரு. மனிதனால தாங்க முடியாத துயரம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மனதை இழக்காத வரை நாம் எதையுமே இழப்பதில்லை. சிவிங்கி புலி முகி உணர்த்துவது இதைத்தான் இல்லையா? மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.